எல்லோரு கூட இருக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய இனி நாமத்தினாலே உங்கள் யாரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய கிருபையும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால், இயேசு கிறிஸ்துவானவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய சீஷர்களாய் இருப்பதற்கு ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனையை வைக்கிறார். பழைய காலத்திலே, முன்காலத்திலே ஒரு ராஜாவுக்கு வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமேயானால், அல்லது ஒரு குருவுக்கு சீடனாக இருக்க வேண்டுமேயானால், ஏதாவது ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்து காட்ட வேண்டும். இதை செய்து நீ தகுதியானவன் என்பதை காண்பிக்க வேண்டும். அப்பொழுது நான் உன்னை சீஷனாக ஏற்றுக்கொள்கிறேன், அல்லது நான் உன்னை என்னுடைய படையிலே சேர்த்து கொள்கிறேன், அல்லது ஒரு கணவனாக சேர்த்து கொள்கிறேன் என்று சொல்லி பல காரியங்களுக்கு ஒரு சில நிபந்தனைகளை, ஒரு போட்டியாக இருக்கலாம், ஒரு வெற்றி பெற்று வர வேண்டிய ஒரு காரியமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கடினமான ஒரு வேலையை செய்து ஆக வேண்டும். இன்றைய நாட்களிலும் கூட ஒரு தொழிலுக்கு நாங்கள் செல்ல வேண்டுமேயானால், அல்லது ஒரு வகுப்புக்கு செல்ல வேண்டுமேயானால் ஒரு பரீட்சையை செய்து காண்பிக்க வேண்டும். குறிப்பிட்ட மார்க்குகளை பெற்றால் அந்த இடத்துல எங்களால் கல்வியை தொடர முடியும், அல்லது எங்களுடைய மார்க்குகளை பார்த்து, எங்களுடைய புள்ளிகளை பார்த்து எங்களை எந்த வகுப்புக்கு அனுப்ப வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். அல்லது வேலைக்கு செல்ல வேண்டுமேயானால் நேர்முக பரீட்சைக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். அதிலே எங்களுடைய புள்ளிகளை பார்த்து எங்களை ஏற்றுக்கொள்வதா அல்லது நிராகரிப்பதா என்பதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சீஷர்களாய் இருப்பதற்கு, அவருடைய சீஷர்களாய் இருக்க வேண்டுமேயானால் நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து காண்பிக்க வேண்டும், அல்லது அன்பாயிருப்பதினால் இயேசு கிறிஸ்துவானுடைய சீஷர்கள் என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த அன்பை குறித்து, அன்புள்ளவர்களாக இருந்தால் சீஷர்கள் என்று சொல்லி ஏன் சொல்ல வேண்டும்? எங்களுடைய பார்வையிலே அன்பு காட்டுவது, அன்பாக இருப்பது என்பது இலகுவான ஒரு காரியமாக தோன்றலாம். ஆனால் உலகத்திலேயே மிகவும் கடினமான ஒரு காரியம் என்றால் அது அன்பு செலுத்துவது. இலகுவான காரியம் என்று நாங்கள் நினைக்கிற இந்த அன்பு செலுத்துகிற காரியம், நாங்கள் நினைக்கிற அன்பை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவானவர் கூறின அன்பு மிகவும் விசாலமானது. அது எங்களால் யூகிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவருடைய அன்பு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை பார்ப்போமே. ஆனால் புறக்கணித்தவர்களை ஒரு துளி கூட கசப்பில்லாமல் ஏற்றுக்கொண்ட அன்பு, இயேசுவின் மீது அடித்தவர்களை அல்லது அவரை அவமானப்படுத்தினவர்களை ஏற்றுக்கொள்கிற அன்பு, மரணத்துக்குட்படுத்தினவர்களை ஏற்றுக்கொண்ட அன்பு, அவருடைய வஸ்திரங்களை உருவிக்கொண்டவர்கள் மீது காட்டின அன்பு, அவர் மீது காரி துப்பின அவர்கள் மீது காட்டின அன்பு, சாட்டையால் அடித்த அவர் மீது காட்டின அன்பு, இப்படியாக அவரை அவமானப்படுத்தி, வெட்கப்படுத்தி, நிராகரித்து செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்த மனிதர்கள் மீது காட்டின அன்பு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அவர்கள் அறிந்து செய்தார்கள், இதை நாங்கள் செய்கிறோம் என்பதை அறிந்து செய்தார்கள். எண்ணத்தை அறியாமல் செய்தார்கள் என்று அவர் சொன்னார்.
இயேசு கிறிஸ்துவானவரை, இந்த உலகத்துக்கு வந்த தேவனுடைய குமாரனை நாங்கள் மரணத்துக்குட்படுத்துகிறோம் என்பதை அறியாமல் செய்தார்கள். அப்படி செய்தவர்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் மன்னித்தார், மன்னிக்க வேண்டும் என்று கூறினார். இது எல்லாராலும் காண்பிக்க முடியாத ஒரு அன்பு. எனவே இந்த மாதிரியான அன்பை காண்பிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறார். இது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாய் இருப்பதற்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகுதி என்பதை இயேசு கிறிஸ்துவனர் குறிப்பிடுகிறார். எனவே நீங்கள் அவருக்கு சீஷர்களாய் இருக்க வேண்டுமேயானால் அன்பு செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல அன்பு செலுத்துகிறவர்களாய் இருந்தால் மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று சொல்லி. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.